உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானின் அதிசார பயிற்சி. இது எப்ப நடக்குது அப்படின்னா, அக்டோபர் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 14-15ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சி இருக்கும். அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது மிதுனத்துல இருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வராங்க. கடகத்துல அந்த குரு பகவான் உச்சம் அடைகிறார். அதாவது ஆட்சியை விட உச்சம் பெருசு. அப்ப அந்த உச்சம் அடையும் போது அதனுடைய அதிகாரம், முழு பவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய ராசியில தனக்கு 9ஆம் இடத்து அதிபதி பாக்யாதிபதி தனது ராசியிலேயே உச்சமாகிறார். அப்போ இந்த நேரத்துல தான் நமக்கு நல்ல தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்ம வீழ்ந்துட்டோம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாமே நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி பிறக்கும். அது போக இந்த அஷ்டமி சனி காலகட்டத்தில் எத்தனை பேர் எந்தெந்த விதத்துல பாதிக்கப்பட்டீங்க, அது போக கடக ராசிக்காரங்கள் எத்தனை பேருக்கு மேல அன்பு வச்சு ஏமாந்து போனாங்க, துரோகத்தை சந்திச்சாங்க, தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையும் பிளவும் வந்துச்சு, இதெல்லாமே பார்த்து வந்துட்டீங்க. இதற்கு மேல உங்களுடைய வாழ்க்கையில அந்த நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே ஒரு அனுபவம். அப்ப அந்த அனுபவம் உங்களுக்கு வாழ்நாள் பூராமே உங்க கூட இருந்து உங்களுக்கு நல்ல வழியைத்தான் காட்டும். இப்போ இந்த குரு பகவான் உச்சமா இருக்கிறார் அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க பல நாள் பட்ட கஷ்டம் ஒரு நாள் தீரும் சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் இந்த நாள் தான். அப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களை யார் இகழ்ந்தார்களோ, யார் உங்களை பாத்தீங்கன்னா நீங்க முன்னுக்கு வரமாட்டேன்னு நினைச்சாங்களோ, யார் உங்களை சபித்தார்களோ, யாருடைய போட்டி பொறாமை இருந்ததோ, அது எல்லாத்தையுமே விட்டு விலகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரப்போறீங்க. இது ஒரு ஜாக்பாட்டான காலம். கடகராசிக்காரர்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே பொங்கி தனது அறிவாலையும் தன்னுடைய திறமையாலையும் தன்னுடைய முயற்சியாலையும் கண்டிப்பாக நீங்க வெற்றி அடைவீர்கள். இப்ப வேலை வேண்டாம்னு பேப்பர் போட்டிருப்பீங்க, போட்டது நல்லதுதான். அடுத்த வேலை உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வெளிநாட்டுல சிங்கப்பூர், மலேசியா, புருனே, அது போக சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், யூகே, ஆஸ்திரேலியா, லண்டன், இது மாதிரி நிறைய பேர் வெளிநாடுகள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. வேலை செஞ்சும் திருப்தி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, தான் நினைச்சதை சாதிக்க முடியல, தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கம்பெனிக்காசரம் உழைச்சும் தன்னுடைய திறமையை அவங்க கண்டுக்கல, திறமைக்குண்டான சேலரி கொடுக்கல, ப்ரமோஷன் கொடுக்கல. இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டீங்க. இந்த பீரியட்ல நீங்க கம்பெனி மாறணும்னு நினைச்சாலும் மாறலாம். அதே கம்பெனியில உங்களுக்கு ப்ரமோஷனுக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். உங்க வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இதனால வரைக்கும் உங்களுடைய சூப்பர்வைசரோ உங்க பாஸோ அவங்க கண்ணுக்கு நீங்க தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க வேலை பர்ஃபெக்டா செஞ்சீங்க. இந்த பீரியட்ல அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறவங்க யாராவது லீவு போட்டாங்க, வரல. அந்த மாதிரி சமயத்துல உங்களுடைய உதவி தேவைப்பட்டுச்சு, நீங்க வேலை செஞ்சீங்க. 2 ஆள் செய்யக்கூடிய வேலையை நீங்க ஒரு ஆள் செஞ்சீங்க. அப்போ உங்களுடைய அறிவு என்ன, உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு உங்க பாஸும் புரிஞ்சுட்டாரு, உங்களுடைய சூப்பர்வைசரும் புரிஞ்சுட்டாரு. அப்போ அந்த பீரியட்ல அந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தனி மரியாதை, சம்பள உயர்வு, ப்ரமோஷன் இதற்கு வழி பிறக்கும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சு 5ஆம் இடத்தை செவ்வாயுடைய வீட்டை பார்க்குறாங்க.
அந்த 5ஆம் வீடு அப்படிங்கிறது 5, 10 கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து தொழில் கண்டிப்பாக ஒரு நல்ல பிடிப்பு கிடைக்கும். அதுல சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு 10 பேர்ல 100 பேர்ல 1000 பேர்த்துக்கு நல்ல வேலை கொடுப்பீங்க. அந்த வேலை கொடுக்குற அளவுக்கு வேலை கிடைக்கும். நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும். நல்ல ஒரு திருப்தியான ஒரு எதிர்காலத்தை நீங்க இப்ப பார்ப்பீங்க. அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சபலம். இது வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் கிடைக்காத ஒரு யோகம். அதனால தான் ஜாக்பாட்னு சொன்னேன். அந்த 9ஆம் இடத்தையே உங்க ராசியிலிருந்து அதே குரு பகவான், சுபகிரகமாகிய குரு பகவான் தனது வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. இதாங்க கொடுப்பன. அப்ப வந்து குரு பார்க்கில் பல கஷ்டங்கள், பல சோதனைகள் தீரும். அதே சமயத்துல குரு பார்த்து நினைச்சாருன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசதி, செல்வம், செல்வாக்கு இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இப்போ வந்து உலகத்துல பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாமே குருவுடைய ஆசியில தான் அவங்க அந்த நிலைமையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் அந்த குருவுடைய ஆசி வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, நல்லா இருப்பீங்க. எந்த ரூபத்திலையும் கெட்டு போக மாட்டீங்க, கெட்டவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. அது போக நீங்க இந்த பீரியட்ல வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, இந்த குரு தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டுவாங்க. அது போக செவ்வாய் பகவான், அதாவது திருச்செந்தூர் முருகர், அவங்களுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும். வியாழக்கிழமை நாளில் குரு தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டுவாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். நீங்க கமெண்ட் பாக்ஸ்லோடு கண்டிப்பா எழுதுவீங்க. இது உண்மை. அதே சமயத்துல இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான தருணம். கடகராசியில பிறந்து திருமணம் இல்லாமல், திருமணம் தடையாகி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த பீரியட்ல திருமணம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிச்சயமாகும். உங்கள் குடும்பத்திலையும் சுபகாரியங்கள் நடக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பலன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப நமக்கு நல்ல பலனை சொல்லியும் அந்த பலன் நடக்கலையே அப்படின்னா நான் சொன்னது மிஸ்டேக் இல்லை, உங்களுடைய ஜாதகத்தில் தான் எங்கேயும் மிஸ்டேக் இருக்குது. அதனால உங்க ஜாதகத்தை ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட கொடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட அனுப்பிச்சு வைங்க, எல்லாமே பார்த்து சொல்றேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.